புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினால் ஆரம்பம் செய்கின்றேன். விசில் அடித்து தமிழகத்தினுடைய மக்கள் மனதை தட்டி எழுப்பி ஓட்டு போட வைத்து தமிழ்நாட்டு மக்கள் மனதில் இடம்பெற்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு, அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், தாவேகா தொண்டர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை லால்பேட்டை தபுராக் தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை ரப்பில் ஆலமீன் கொடுப்பான். பொதுவாக நோன்பு திறக்கும் பொழுது மாண்புமிகு தலைவர்கள்லாம் வருவார்கள், நோன்பு திறப்பார்கள், போய்விடுவார்கள். நீங்கள் நோன்பு திறந்து அந்த தொழுவையில் சஜிதாவில் இடம்பெற்றிருக்கீங்க. அதனால் சஜிதா செய்யும் பொழுது அல்லாஹுடைய பார்வை கூர்மையாக உங்கள் மேலே பட்டிருக்கு. உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆசீர்வாதம் பண்ணிட்டான். 52வது வயசில் நீங்கள் முதலமைச்சராக ஆகணுன்னு இறைவன் ஏற்கனவே உங்களுக்கு எழுதுனதுனால தான் நீங்கள் முதலமைச்சராக ஆக முடிஞ்சு. எதுவுமே இறைவனை கொண்டு தான் நடக்கும். ஜோசப் விஜய் அந்த எழுத்தை கூட்டி பார்த்தோம்னு சொன்னாக்கா 7 வருது. 52வது வயது அதை கூட்டி பார்த்தாலும் 7 வருது. 7ஆம் நம்பரு தான் உங்களுக்கு ராசியான நம்பரு அப்படின்னு மனசில் வச்சுக்கங்க. நீங்கள் லால்பேட்டையில் உள்ள பேரூராட்சிக்கும் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவர்களுக்கும் நீங்கள் நல்லது செய்ய இறைவனிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நிரந்தரமான செல்வத்தையும் இறைவன் கொடுப்பான் என்று சொல்லி எனது சிறிய உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுராக். ஸலாம் அலைக்கும்.